ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 17 ஆகஸ்ட் 2025. இன்றைய பாப் தாதாவின் மகா வாக்கியம், जो सदा बाप की याद में लवलीन अर्थात समाये हुए हैं, ऐसी आत्माओं के नयनों में और मुख के हर बोल में बाप समाया हुआ होने के कारण शक्ति स्वरूप के बजाय सर्वशक्तिवान नजर आएगा. பாபா ரொம்ப சிம்பிளா ரொம்ப எளிமையா ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறாரு. எந்த குழந்தைகள் பாபாவின் நினைவில் சதா மூழ்கி இருக்கிறார்களோ, இந்த வாரம் ஃபுல்லா நமக்கு அவ்யக்த சமிகையில பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, அன்பில் மூழ்குங்க, அன்பில மூழ்கிய நிலையை அனுபவம் செய்யுங்க. ஆக அப்படி மூழ்கக்கூடிய குழந்தைகள் ஆத்மாக்களினுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்னா, அவங்களுடைய கண்கள்ல பாபா இருக்கிறாராம், பேச்சுல பாபா வெளிப்படுறாரு, நினைவுல அவர் தான் இருக்கிறாரு, விருத்தியில அவர் தான் இருக்காரு, எல்லாவற்றிலும் அவர் தான் இருக்கக்கூடிய காரணத்தினால சக்தி ஸ்வரூபத்தினுடைய அடுத்த நிலை. சக்தி ஸ்வரூபம்னா ஒரு சக்தி இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம். சக்தி ஸ்வரூபம்னா ஏதோ ஒரு சக்தி இருக்கும் அல்லது இன்னொரு சக்தி குறைவா இருக்கணும். அப்படி அல்லாமல் அவர்கள் சர்வ சக்திகளும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அப்ப பாபா என்ன சொல்ல வராரு, நீங்க என்னுடைய அன்புல மூழ்கிய நிலையில இருந்தீங்கன்னா சர்வ சக்திகளும் ஆத்மாவுக்கு தானாகவே கிடைச்சிட்டே இருக்கும். जैसे आदि स्थापना में ब्रह्मा रूप में सदैव श्री कृष्ण दिखाई देता था. அப்ப பாபா சொல்றாரு, எப்படி அந்த ஆரம்ப காலத்துல தாதிகள்லாம் பாபா கிட்ட வந்த பொழுது, அந்த ஆரம்ப காலத்துல பிரம்மா பாபா பார்க்கும் பொழுது அநேகருக்கு ஸ்ரீகிருஷ்ணனுடைய காட்சி கிடைச்சது. அப்கோர்ஸ் அத சிவபாபா தான் காட்சியை கொடுக்க வச்சாரு. ஆனாலும் ஐசே ஆப் பச்சோं द्वारा सर्वशक्तिवान दिखाई दे, அதே போல குழந்தைகள் மூலமாக, குழந்தைகள் உங்கள் மூலமாக அனைவருக்கும் சர்வசக்திவான் வெளிப்படுவார். ஆக பாபா என்ன சொல்றாருன்னா, அன்பில மூழ்கிய ஆத்மாவிற்கு பாபாவிடமிருந்து சக்தி கிடைக்குது. அந்த சக்தி ஸ்வரூபம் மற்றவர்களுக்கு வெளிப்படும். அப்ப எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களா, இவர்களை இப்படி உருவாக்கியது யார்? அப்படி நீங்க சர்வசக்திவான நீங்க வெளிப்படுத்தக்கூடிய ஆத்மாவாக, பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய குழந்தையாக ஆவீர்கள். அந்த ஒரு காரியம் நம்ம மூலமாக நடக்க இருக்குது அப்படிங்கறத பாபா புரிய வைக்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி.